ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகே, வித் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், ஸோ அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். So, King of Cups, Lovers, Devil, Ace of Cups, Sun, King of Wands, Emperor, Eight of Pentacles, Wheel of Fortune, Ten of Pentacles, Ten of Wands, Seven of Cups. So, bottom of the deck, Seven of Pentacles. Caesoponia, okay. Intensity, projection, awareness, possibilities, celebration, beyond the world, fighting, consciousness, silence, slowing down, sharing, playfulness. Okay. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எனக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்ஸை யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக அதை விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு, கரண்ட்லி இந்த ஒரு போது உங்களுக்கு கொடுத்துட்ருக்க ட்ரீட்மெண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. தென் இந்த ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு. மேபி இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு 10 months இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 17 months இருக்கலாம். அப்படி இல்லைங்க ஒரு 17 days 17 weeks இல்லைங்க 10 weeks இவர் ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். தென் இவரோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இன்னொரு போஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஆக்சுவலி இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். மேபி ஃபேமிலியில் மூத்த மோனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க இளைய மோனாக இருக்கலாம், இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம் இவருக்கு, இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு போஸ்ட்டு கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இருக்கலாம். என்ன இருந்தாலும் இவருக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இவரோட கெரியரும் இவருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இவரை பொறுத்த மட்டும் எப்போவுமே இவர் பவர்ஃபுல்லாக நிற்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராகும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாம் இவரோட கண்ட்ரோலில் நிற்கணும், எல்லாம் இவரோட பேச்சை கேட்கணும், அந்த இடத்துல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். அப்போ இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாரு
பண்ணுறாரு, இவர் ஒரு லவ் பண்ணுறாரு, இவர் லவ்வில் மாட்டிட்டு தவிக்கிறாரு, இல்லைங்கி ஒரு பிரேக்கப்பில் போகிறாருங்கிறது அது இவரோட பவர் போயிடும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலிக்காக உங்களை விட்டுட்டு போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவருக்கு வந்து இன்னும் டீப்பாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, உங்களுக்கு மேபி நீங்களும் அவங்களும் சோல் லெவலில் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம கடந்து வரோம் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாருமே ஒரு 2, 3, 4 ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப்பில் கடந்து வருவோம். சில ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ஒரு நார்மல் லவ் மாதிரி இருக்கும், பப்பி லவ் மாதிரி இருக்கும். நம்மளால் ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் இல்லைங்க ஒரு 6 மந்த்னே நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியும். ஓகே. பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப் கனெக்ஷனாக இருக்கும். அது ஒரு சோல் லெவலில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபிசிக்கலாக வந்து அது ஒரு நோ கான்டெக்டில் இருக்கட்டும், ஒரு செப்பரேஷனில் இருக்கட்டும், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கட்டும். பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் நானும் ஒரு கனெக்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். என்னதான் கரண்ட்லி ஒரு நோ கான்டெக்டில் நிற்கலாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் உங்கள் ஹார்ட்டில் இந்த ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி ஒரு சோல் லெவல் ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனோ ஒரு ட்வின் ஃப்ளேமோ சோல்மேட் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது மனசில் ஆகிட்டு எஸ் இது சம்திங் ராங், இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது சம்திங் ராங். ஏன்னா எனக்கு இது ஒரு ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எத்தனையோ தூரத்தில் இருந்தாலும் என்னோடய மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்சனை மட்டுமே திங்க் பண்ணுது. மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு பர்சனை பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு ஹோப் இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் ஆகிறது. நீங்கள் இந்த பர்சனை பார்த்த பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஹோப் இல்லை நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சனில் நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரியும் டிஸ்டர்ப் ஆன மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். எனி டைம் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ்லேயே ஜீவிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி அதை இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே. மேபி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ எனக்கு என்னென்னு தெரில, எனக்கு எனி டைம் ஒன்று பார்த்துட்டே இருக்கணும், இல்லைங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் எனக்கு தோணுது, எனக்கு ஏதோ ஒன்று நான் பல ஜென்மங்களாக கடந்து வந்த மாதிரி பல ஜென்மங்களை வாழ்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. நீங்கள் இவர்கிட்ட பல வாட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இது பர்சன் இது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி ஒரு எனி டைம் இவர் ஒரு பவரில் நிற்கணும், 4 பேர் நம்ம கண்டோன்னு நிற்கணும் ஒரு கேரக்டர். இவர் காதலில் போய் விழுறாரு, இல்லைங்க காதல் நினச்சி வருத்தப்படுறாருங்கிறது இவரை பொறுத்த மட்டும் அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு லோ வைப்ரேஷனில் கொண்டு போகிற ஒரு விஷயமாகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அவ்வளோ ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். என்ன இருந்தாலும் இவர் வந்து எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் இந்த கணேஷனோட இன்டென்சிட்டி இந்த ஒரு போஸ்ட்னால தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சுவலி எஸ்கேப் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. எஸ்கேப் மீன்ஸ் உங்களோட இப்போ காலையிலேருந்து நீங்கள் இந்த ஒரு பர்சனை நினைக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நமக்கு அந்த ஒரு பர்சனுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போகும்னு சொல்லலாம். நம்ம அது ஒரு மூடு ஸ்விங்காக மாறும். இந்த பர்சனுக்கு எப்போ பார்த்து உங்கள் தாட்ஸ் வருது, இல்லைன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கும் சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். எனி டைம் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், 2 பேரும் கனெக்டிலே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டோனோ அதே மாதிரி சேம் ஃபீலிங் இவருக்கும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் இவர் ஆக்சுவலி இது இந்த ஒரு கனெக்ஷனை நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய பவர் போயிடும், என்னோடய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போயிடும், நான் தோற்று போயிடுவேன். இனி இந்த ஒரு கனெக்ஷனை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டுண்டா ஆக்சுவலி. ஓகே. எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆளுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ஆளுக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை. இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஒரு பர்சனை எதுக்கு நான் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கடந்து வந்தாங்க, எனக்கும் அவங்களுக்கு என்ன பாண்டிங், நான் ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். ஆக்சுவலி இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால கரண்ட்லி இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேபி இவருக்கு ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் ஃபீல் ஆனாலும் இவரை பொறுத்த மட்டும் எனக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படக்கூடியதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. ஃபேமிலிக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். இது சோல் லெவல் கனெக்ஷனால இவருக்கு ஆக்சுவலி ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இவருக்கு உண்டு. இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை. பட் ஆள் வந்து ஃபேமிலிக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர்னால ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டுன்னு சொல்லலாம். பட் நவ்
இதில் யாராவது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறேன், இல்லைங்க மெடிடேஷன் ட்ரை பண்ணுறேன், இன்னர் ஒர்க் ட்ரை பண்ணுறேன், யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நான் வந்து என்னோடய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், செல்ஃபோ பண்ணுறேன், நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இந்த ஒரு பர்சனோட அடிக்ஷன்லேருந்து நான் மாறிட்டு உண்டு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்கு நீங்கள் நான் சொன்ன இப்போ அந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சப்போஸ் ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் டெக்னிக் பண்ணி கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. எப்படி அவேர்னஸ் வந்துட்டுனா, நீங்கள் முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டில் 24/7 நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ ஆக்சுவலி நம்ம 24/7 நீங்கள் ஒரு போஸ்ட்டை திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மேம் நான் கால் பண்ணுறது கிடையாது, நான் மெசேஜ் பண்ணுறது கிடையாது, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே எந்த ஒரு காலும் இல்லை, ஒரு கான்டாக்ட் இல்லை, ஒரு கம்யூனிகேஷனில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் 24/7 ஒரு போஸ்ட்டில் திங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது இந்த போஸ்ட்டுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போகும். எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் ஆகி போகும் அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட நேம்ஸ் பார்ப்பாங்க, ட்ரீமில் நீங்கள் போய் கனெக்ட் ஆகுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு மூட் ஸ்விங் ஆகும், ஒரு சேட்னஸ் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு அவருக்கும் ஃபீல் ஆகும், ஏஸ் அந்த ஒரு போஸ்ட் என்ன திங்க் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போது நேற்று வரைக்கும் நீங்கள் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஆக்சுவலி உங்கள் எனர்ஜி போயிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு இது சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்கிறனால எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் ஆகும். அப்போ உங்களோட எனர்ஜி இவருக்கு போயிட்டு உண்டு, ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டு உண்டு, இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஏஸ் இந்த ஒரு அதனால தான் இவர் எஸ்கேப் ஆகிட்டு உண்டு. உங்களோட எனர்ஜியோட அந்த இன்டென்சிட்டியை தாக்கு பிடிக்க முடியாமலாக இந்த ஒரு போர்ஷன் எஸ்கேப் ஆகிட்டு உண்டு. இதில் நான் நின்று கழிஞ்சேன் அப்படின்னா என்னோட கெரியரும் போகும், என் ஃபேமிலியும் போகும், என் பவரும் போகும், மொத்தத்தில் நான் சீரும் நிற்க வேண்டியது. அதனால தான் அந்த எனர்ஜியோட இன்டென்சிட்டி தாங்க முடியாமல் அந்த ஆள் ஓடிட்டு உண்டு. அவருக்கு அடிக்கடி சேட் ஆகுறது, இல்லைனா அவருக்கு மைண்டில் ஒரு 100கணக்கான தாட்ஸ் வந்து குவிகிறது, இல்லைனா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது மூட் ஸ்விங் ஆகுறது. ஆக்சுவலி இந்த எனர்ஜி அவராலையும் வந்து மேபி அது உங்களாலேயும் பேலன்ஸ் பண்ண முடியல இருக்கலாம், இல்லைங்க அவராலேயும் பேலன்ஸ் பண்ண முடியல இருக்கலாம். பட் கரண்ட்லி இதில் ஒரு ஆள் மெடிடேஷன் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கோ இல்லைங்கி இன்னர் ஒர்க்ஸோ யாரோ ஒரு ஆள் இதில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு உங்களோட எனர்ஜி போகலை நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு செல்ஃப் லோ பண்ணிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவர்கிட்ட இருக்கிற ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு மாறிட்டு. அப்போ உங்களோட எனர்ஜிங்கிறது இவருக்கு போகலாம், மேபி கொஞ்சமாக போகலாம் ஓகே. ஏன்னா 24/7 நம்ம ஒரு நிமிஷம் கூட ஒரு போஸ்ட் நம்மளால் நினைக்காம இருக்க முடியாது. ஷோராக நம்ம எப்படி தான் நினைப்போம். அது சோல் கனெக்ஷன் சொல்லும் போது ஷோராக அந்த ஒரு போஸ்ட் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கரெக்டாக இங்கே நம்மளும் நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட எனர்ஜி இவருக்கு போகிறது கம்மியாயிட்டு. அப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. என்ன எப்போவும் நான் டவுனாக இருப்பேனே, எப்போவும் நான் சேடாக இருப்பேனே, எனக்கு எப்போ மூட் அவுட் ஆகுமே, இப்போ என்ன நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு மூட் ஸ்விங் இல்லையே, என்ன ஆச்சு, இதனால் எனக்கு என்ன ஆச்சு, இவருக்கு ஏதோ ஒன்று இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டு ஓகே அப்போஸ் இருக்கிற போசன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு போகல, அதனால தான் அவங்களோட எனர்ஜி எனக்கு இங்கே ரீச் ஆகல, அவருக்கு அது ஃபீல் ஆகி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டு. ஸோ அதான் இவருக்கு அவேர்னஸ் வந்துட்டு எஸ் இந்த ஒரு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் இவருக்கு சில அவேர்னஸ் வந்துட்டு எஸ் எனக்கும் இந்த இவங்களுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன்ங்கிறது ஒரு சோல் லெவல் கனெக்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கனெக்ஷன். இந்த ஒரு பர்சன் எங்கள் லைஃப்பில் வந்ததும் இல்லைங்க நான் அவங்கள மீட் பண்ணுங்கிறது ஒரு விதியாகும். எனக்கு இது வரைக்கும் யாருக்கிட்ட இல்லாத ஒரு பாண்டிங் இவங்கக்கிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு லவ்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு நானும் இவங்களும் மீட் பண்ணுங்கிறது வந்து விதியாகும். தி யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கில் தான் நானும் அவங்களும் மீட் பண்ணோம். இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் எங்கேருந்தோ கடந்து வந்த பர்சன்லாம் கிடையாது, கரெக்டான ஒரு டைமில் கடந்து வந்த ஒரு பர்சன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு தடவை விட்டு பிடிக்கவும் முடியலை, வேணான்னு வைக்கவும் முடியலை. இவருக்கு அது தாட்டும் வந்துட்டு உண்டு, ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் ஆக்சுவலி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். பட் கடைசி வரைக்கும் வந்து நீ கூட கனெக்டடில் இருந்தால் போதும். மேபி உங்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏன்னா சோல் லெவல் கனெக்ஷனால்
இது யார்கிட்டயும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இன்னர் சில ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை ஃபிசிக்கலி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ஃபிசிக்கலி அது ஒரு நோ கான்டெக்ட்லேயே ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இன்னர் வைஸ் அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நமக்கு ஒரு 100 கணக்கான தாட்ஸ் வந்து குவியும். நமக்கே தெரியாமல் நம்ம அழ ஆரம்பிப்போம். எதுக்கு அழகோட தெரியாது. நமக்கு ஹார்ட்டில் அடிக்கடி ஒரு பெயின் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த ஒரு போஸ்டருக்கு மனசாயிட்டு இந்த ஒரு போஸ்டரை என் லைஃப்பில் நான் மீட் பண்ணுங்கிறது அது யூனிவர்ஸ் என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டு ஒரு போர்சன் ஆகும். நானும் இந்த ஒரு போர்சன் பல ஜென்மங்களை கனெக்ட் ஆகிருக்கும் போல். அதனால தான் எனக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீலிங் எனக்கு இவர்கிட்ட வந்துட்டு எனக்கு விட்டு வைக்கவும் முடியல, முன்னோட்டு கொண்டும் போக முடியல. ஒரு பக்கம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பக்கம் என்னோட கெரியர் நான் இன்னேன்னு பண்ணுவேன். அந்த ஒரு அவேர்னஸ் இவருக்கு வந்துட்டு ஓகே. இவருக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் குறைஞ்சிட்டுல நம்ம சொல்லலாம். ஒரு சொட்டு கூட குறைஞ்சிட்டுல நம்ம சொல்லலாம். பட் ஆள் ஆக்சுவலி ஸ்டக் ஆகும். ஓகே, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. காரணம் என்னென்னா ஆள் டோட்லி ஸ்டக் ஆகும். இப்போ நவும் இவரே வந்து கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 24/7 இவரோட ஃபோக்கஸ் வந்து கெரியர்னு சொல்லலாம். பட் இவர் ஃபேமிலி லைஃப்பில் இப்போ இருக்காங்க. மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி தான் இம்பார்ட்டன் நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் கரண்ட்லி இவருக்கு ஃபேமிலி மேலே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு அதை நம்ம சொல்லுவோம்ல, நான் எங்கே இருந்தாலும் என்னோட ஆத்மாங்கிறது அந்த ஒரு போர்ஷனை மட்டுமே தேடிட்டுருக்கேன், இல்லைங்க அந்த ஒரு போர்ஷனை மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருக்கு நம்ம சொல்லுவோம்ல சம்டைம். ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங், எங்கே இருந்தாலும் என்னோட சோலுங்கிறது அந்த ஒரு போர்ஷனை மட்டுமே திங்க் பண்ணுறது, அந்த ஒரு போர்ஷனை மட்டுமே நினச்சி இங்குது. இவர் கரியரில் ஃபோக்கஸ் தான். இவருக்கு ஃபேமிலி கூட கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ எஸ் ஃபேமிலி மேலே பாஸ் ஆகிட்டு உண்டு, அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது, அவங்கள நான் கரை சேர்க்கணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் அது ஒரு ஸ்நேகமோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை உண்டான்னு கேட்டால் அது இல்லை. ஆக்சுவலி இவருக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது அது இவருக்கு உங்கள் கூட ஒரு அன்கண்டிஷன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ கூட லைஃப்பில் கனெக்டட் நீ இருந்தால் போதும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. மேபி இதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிடும், எனக்கு எந்த ஒரு போஸ்ட் கிட்டது எனக்கு எதுவும் வேண்டாம், பட் லைஃப் லாங் நீ கூட கனெக்டில் இது அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை 10 days ஒன்ஸ் கால் பண்ணி சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, ஜஸ்ட் அது ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். நோ எக்ஸ்பெக்டேஷன். அவர்கிட்ட அவரோட காசோ பணமோ இல்லைங்கி அது ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இவருக்கு கரண்ட்லி இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு உங்களோட தாட்ஸ் இவரை போய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே, ரொம்ப இவருக்கு இல்லைங்க இவரே சில விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம சொல்லலாம். ஓகே, கெரியர்லேயும் பயங்கர ஹாப்பியாக ஒன்று இருந்து வேலை பார்க்குறான்னு கேட்டால் இல்லை, ஏதோ செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு தாட்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லாம் இவருக்கு இப்போ இவருக்கு சில ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு, அவேர்னஸ் வந்துட்டு உண்டு, பட் ஸ்டக் ஆகும். ஸ்டக் மீன்ஸ் ஃபீலிங் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா, நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்ட என்ன நடக்கும், மேபி நான் என்னோடய ஃபீலிங் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் என்னோடய பவர் போயிடும். தென் இந்த ஒரு பர்சன் வந்து என்னட்ட ஷோராக கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்பாங்க. நான் இந்த ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனை நான் என்னென்னு கொண்டு போய் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும், எனக்கு அது முடியாத ஒரு விஷயமாகும். அதனால கரண்ட்லி இவர் ஸ்டக் ஆகும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா, பண்ணால் என்ன நடக்கும் பண்ணாட்ட என்ன நடக்கும். பட் ஆக்சுவலி ஆளால் வந்து ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ இவரோட தாட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் இருக்கிற பர்சன்ஸில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பாங்க, இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்பாங்க, இல்லைங்க கிளாரிட்டி கேட்பாங்க. அதை நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். டோட்டலாக நமக்கு ஒரு பிடி கொடுக்காம நம்ம சைலண்டாக பொறுத்து கொள்ளலாம். ஓகே, ஸோ அதனால தான் கரண்ட்லி இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு இப்போ கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் வந்து நிறைய போர்டன்ஸ் உண்டு. ஒட்டுமொத்தமாக இவருக்கு லைஃபே வந்து ஒரு ஓவர் சுமையாக போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பக்கம். ஓகே, என்ன இவர்கிட்டேருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க இவர்கிட்டேருந்து ஒரு கான்டாக்ட் வரணுங்கிறது அதுக்கு கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா உலகம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணட்டும், நான் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் இவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணட்டும், இல்லைங்க இவர் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் நிற்கிற ஒரு கேரக்டர் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு போர்சன், நினச்ச காரியத்தை நடத்தோடு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இவர்கிட்ட ஒரு கால் வருது மெசேஜ் வருதுங்கிறது அது அபூர்வமான ஒரு விஷயமாகும். என்ன அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஈகோஸ்டிக்கான ஒரு போர்சன்.
நான் பிடிச்ச ரீதிக்கு காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட கண்ட்ரோல்ல எல்லாம் நிக்கணும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர். அப்ப இவருகிட்டருந்து உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் நம்ம இவ்வளோ தடவ சொன்னது. இவருக்கு சில ரியலைசேஷன் வந்துട്ടുണ്ട്. அவேர்னஸ் வந்துട്ടുണ്ട്. கரண்ட்லி நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கிறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா இவருக்கு அந்த அவேர்னஸ் வந்துട്ടുണ്ട്. பட் இவருகிட்டருந்து கால் வருது, மெசேஜ் வர்றது ஒரு அபூர்வமான விஷயம். ஏன்னா அப்படின்னா பட் என்னது இவர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் டைம் எடுத்துக்கும். ஷோராக டைம் எடுத்துக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுன் டேரெக்டாக நமக்கு வந்துட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தென் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒரு செலிப்ரேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இவர் செலிப்ரேஷன் இப்போ நான் அந்த ஒரு போஸ்ட்டு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லைங்க எனக்கு அவங்க கூட ஒரு எனக்கு அவங்க கூட மனசை விட்டு பேசணும் அப்படின்னா அவங்க கிளாரிட்டி கேட்பாங்க. அது என்னால் ஒரு முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் ரிலேஷன்ஷிப்பை அது சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம், உங்களை ஃபேமிலிக்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு. அதனால் இவரோட தாட் என்னென்னா கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காம சைலண்டாக போகலாம். அதுதான் இவரோட தாட்டு. பட் இவரே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு கார்டு இல்லை. அது ஒரு ரியல் ஃபீலிங்ஸ் ஆகும், இது ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆகும். பட் நமக்கு இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டும் நமக்கு சன் கார்டும் வந்திருக்கனால கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம், இல்லைங்க ஒரு கார்மிக் சைக்கிள் போயிட்டுருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ சரியாகும், இவர்கிட்ட எப்போ ஒரு கால் வரும், எப்போ ஒரு கான்டாக்ட் வரும்னு கேட்டால் அது ஷோராக ஒரு டிவைனிங் டைமில் தான் வருமே தவிர அதர்வைஸ் வந்து வராது. என்ன அப்படின்னு இவரோட கேரக்டர் அந்த மாதிரி. ஓகே, அது ஒரு டைலாக் இருக்குல்ல, செத்தாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறது நடக்கும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும் ஆக்சுவலி. பட் இவருக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஓகே, மேபி உங்களுக்கு சம்டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் உங்களுக்கு செக்ஷுவலாக ஃபீல் ஆகலாம். ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு, ட்ரூ ஃபீலிங்ஸ் உண்டு, உண்மையான ஸ்நேகம் உண்டு. இது வரைக்கும் ஒரு சொட்டு கூட குறைஞ்சிட்டு இல்லை. பட் இதுதான் இவரோட சுச்சுவேஷன். ஓகே, கரண்டி கெரியரில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் சேட் உண்டு. நானும் இந்த ஒரு பர்சனை உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத நினச்சி, உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காத நினச்சி, நான் பண்ணுறது கரெக்டாக சரியா, நான் பண்ணுறது ஒரு ஜஸ்டிஸான விஷயமே கிடையாது. ஆப்போசிட் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனுங்கிறது கட்டாயம் ஷோரும் அவங்களுக்கும் இருக்கும். பட் நான் வந்து என்னோட கரியருக்காகவும் ஃபேமிலிக்காகவும் என்னோட பவருக்காகவும் நான் எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சைலண்டாக இருக்கிறேன். ஸோ அதை குறிக்கும் போது அவங்களுக்கும் சேட்னஸ் உண்டு. ஓகே, பட் பயங்கர சேடாக கிட்ட பயங்கர சேடெல்லாம் இல்லை. ஓகே, பட் நமக்கு இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நமக்கு ஆக்சுவலி நமக்கு மனுஷங்க வந்து இங்கே என்ன வேணாலும் மாஸ்க் அணிஞ்சிட்டு நடக்கலாம். பட் யூனிவர்ஸுங்க வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் வச்சுருக்கோம். நமக்கு என்றைக்கும் ஒரு டைம் மோசமாக இருக்காது. ஓகே, தென் கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவரோட ஃபேவரில் நிற்கலாம், இவரோட கண்ட்ரோல் பண்ண முடியலாம், இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை இவரால் ஹைடு பண்ண முடியலாம். இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலி தான் இம்போர்ட் நிற்கலாம். கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவரோட ஃபேவரில் நிற்கலாம். பட் சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும், காலங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரும். அது நம்ம டிவைனிங் டைம்ஸ், அது யூனிவர்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அது நம்ம யூனிவர்சல் டைம் இல்லைங்க டிவைன் டைம் சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, அந்த டைமில் ஷோராக அந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது யூனிவர்ஸ் ட்ரிகர், அது ஒரு ட்ரிகர் நம்ம சொல்லலாம். ஓகே, அதில் அந்த டைமில் ஷோராக இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அது பாசிபிள் ஆகும். பட் டைம் எடுத்துக்கும். ஓகே, இதில் யாராவது பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுறேன், எனக்கு இந்த ஒரு பர்சன் மேலே எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லை, என்னோடய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா ஷோராக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு கம்யூனிகேஷனும் நமக்கு ஒரு 19 டேஸ்லேயும் 19 வீக்ஸ்லேயும் பாசிபிள் ஆகும். என்ன அப்படின்னா ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாமல், ஏன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு அப்புறம் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களை கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் இல்லையோ, இல்லைங்க இதோ இவரை பொறுத்தவரை கடைசி வரைக்கும் நீ கூட கனெக்டட் இருக்கும். ஏன்னா நீயும் நானுங்கிறது ஒரு டீப் கனெக்ஷன் ஆகும். ஸோ ஒன்றே வந்து எனக்கு ஒரு நாள் தள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. கடைசி வரைக்கும் நீ என் கான்டாக்டில் வா, எனக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசு. ஸோ அதுதான் இவரோட தாட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி உங்களை லைஃப்பில் கொண்டு வைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் இவர் என்ன தான் ஃப்ரெண்டுன்னு கொண்டு போகிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இது இல்லை. அதையும் தாண்டி ஒரு டீப் கனெக்ஷனால சுச்சுவேஷன் இங்கே சேஞ்ச் ஆகிக்கும். அந்த யூனிவர்சல் டைமில் ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். அது வரைக்கும் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருக்கலாம். அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வாங்க, எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அது வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஷோராக எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ண படிங்க. அது நீங்கள் ஆனால் அஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு வந்தே தான் ஆகும்.
ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது இல்லை, நான் இந்த வழியை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இந்த வேதனையை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் நம்ம லைஃப்பில் அப்பப்போ நடக்கிறது கரெக்டான ஒரு டைமுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஸ்மூலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பெயின் இருக்காது. சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பெயின் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்க ரெடியானு, நான் அனுபவிக்கிறேன். ஓகே, பட் எத்தனை நாள், எத்தனை வருஷம் அனுபவிக்க ஐ எம் ரெடின்னு சொல்லுங்கள். அதில் அனுபவிக்கிறேன். பட் என்றைக்கு இருந்தாலும் டைம்ங்கிறது சேஞ்ச் ஆகும், காலங்கிறது சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன் எனக்கு ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ என்றைக்காவது நமக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் நமக்கு வரும். அந்த ஒரு விதத்தில் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி இவர்கிட்டேருந்து ஒரு காலோ கம்யூனிகேஷனோ வருதுங்கிறது அது கஷ்டப்பட்ட ஒரு விஷயமாகும். பட் இவர் ஷோராக கனெக்ட் பண்ணுவார். எப்போ கனெக்ட் பண்ணுவார், டிவைன் டைமில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் இதுதான் அவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 777 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 777 கன்வீனியன்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 10 important, 17 important, 19 important, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்த ஒரு டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட இணைச்சி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.